சென்சார் போர்டில் வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வசனங்கள் நிறைய இடத்துல வந்து பிரச்சனைகள் இருக்குது, காட்சிகள் நிறைய இடத்துல பிரச்சனை இருக்குது. கரூர் சம்பவங்கள் வந்து அந்த துயர சம்பவங்களை வந்து வணிகத்துக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 64 ட்ரோன் கேமரா வச்சு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அதில் வந்து இருக்குது. இராணுவத்தோட முத்திரைகளை வந்து நிறைய இடத்துல வந்து அனுமதி வாங்காமல் பயன்படுத்திருக்கு. ஏதோ தெரியாமல் இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. இதெல்லாம் தெரிந்து பண்ண தவறுகள். நீங்கள் அரசியல் தானே, நீங்கள் முதலமைச்சர் ஆகணும் தானே வரீங்க. நேரடியாக எப்படி நீங்கள் முதலமைச்சர் இந்த அமெரிக்க மாப்பிள்ள இந்த கேரக்டர்லாம் பண்ண மாட்டீங்களா? நேரடியாக சிஎம் சீட்டுக்கு தான் வரீங்கன்னா அப்போ நீ என்ன களத்தில் என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கல, மக்கள் இன்னைக்கு கேட்குறாங்களா? அவருக்கு ஒன்று சுய சிந்தனை எதுவுமே இல்லை. அவரோட படத்துக்காவது குறைஞ்சபட்சம் பேசியிருக்கோம். அரசியல் நீங்கள் பேச மாட்டீங்க, நீங்கள் அரசியல்வாதி இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து எவ்வளோ தொல்லைகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது எதிர்த்து விஜய் எப்படி பேசுவார்? ஆதவ அர்ஜுனா பேசுறதுலாம் தகுதியே இல்லை. ஐபேக்னு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தார், அவ்வளோதான். அவர் திமுக பெருசாக வேலை செஞ்சேன்னு சொல்றதுதான் சுத்த போய். விஜய்க்கு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்க முதல் காரணம் எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனா தான். மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட முன்னாள் தாவேக நிர்வாகியும் சமூக செயற்பாட்டாளருமான மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ சமீபமாக ஜனநாயகன் டிவிக்கே இது சம்மந்தமான செய்திகள் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கான அந்த சென்சார் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த கரூர் விவகாரம் தொடர்பான சிபிஐ விசாரணை. இது ரெண்டுமே அந்த டெல்லியை மையம் விட்டு சுற்றிட்டு இருக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி பார்க்குறீங்க இந்த செய்திகளையும் அதை சுற்றி வரக்கூடிய அந்த தகவல்களையும்? திரைத்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு எதை நோக்கி இருக்கணும்னா உங்களோட பொறுப்புணர்வு வந்து இருக்கணும். நீங்கள் ஒரு திரைப்படத்தை நீங்கள் கமிட் பண்ணிங்கன்னா அந்த படத்தை வந்து சரியாக முடிச்சு கொடுத்து அது சரியான நேரத்துக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அது பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகம் பொருளாதாரம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நிறைய பேர் உங்களை நம்பி வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு நீங்கள் டெலிவரி வந்து கொடுக்கணும், படத்தை வந்து சரியாக பண்ணணும். ஏன் இதை நம்ம வந்து சொல்கிறேன்னா, திரைத்துறைக்கு வந்து புதியவர் இல்லை. திரு விஜய் அவர்கள் வந்து அவரோட நான் பயணப்பட்டதுனால நான் சொல்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ படம் ரிலீஸ் ஆகுன்றதே முன்னாடி படம் வந்து என்னைக்கு பூஜை போடுறாங்களோ அன்றைக்கே முடிவு செய்யப்படும். இதுதான் வந்து அதனால தான் அவர் வந்து உச்ச நடிகர்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் 33 ஆண்டுகளில் இருந்த அந்த விஜயோட அந்த செயல்பாடுகள் இந்த படத்தில் முற்றிலும் வந்து மாறுபடுது. ஏன் மாறுபடுதுன்னா, இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர்லேயே வந்து இந்த படம் வந்து திரையிடத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருந்தது, திருப்பி வந்து தள்ளி போச்சு. அதே மாதிரி இன்னும் இதில் வந்து கூடுதலான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் இந்த 33 ஆண்டுகளில் வந்து முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து அவர் வந்து பாடல்கள் வந்து பாடுவார். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வாய்ஸ் யாருக்கும் தெரியாததுனால இந்த பாடலை பாடிக்கொண்டு இருப்பவர் உங்கள் விஜய்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி இருந்து இந்த படத்துக்கு வந்து வசனங்கள் அவர் வந்து எழுதுறார். ஸோ அங்கே தான் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ பொதுவாக வந்து வசனகர்த்தா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம். ஐயா கலைஞர் வந்து பராசக்தியிலேருந்து மந்திரிகுமார்லேருந்து எவ்வளோ வந்து சினிமாவில் வரவங்க பார்த்தீங்கன்னா அவரோட டைலாக் தான் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுவாங்க. அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் உண்டு. ஐயா சிவகுமார்லேருந்து சத்யராஜிலேருந்து நிறைய பேர் வந்து இதை வந்து சினிமாவில் வந்து படிச்சுட்டு தான் வருவாங்க. அப்போ வந்து கதை வசனம்னே எங்கள் காலத்தில் நாங்கள் மாணவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கதை வசனம்னு சொல்லிட்டு புத்தகமே வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு வரலாறை இவர் என்ன பண்ணார், மாற்றி எழுதுறார். ஸோ இவர் வந்து வசனங்கள் எழுதுனா அந்த வசனங்கள் வந்து நிறைய சர்ச்சைக்குள்ளான வசனங்கள் வந்து இருக்குது. இவரை வந்து பில்டப் பண்ணி நிறைய இடங்களில் வந்து எழுதியிருக்காரு. பொதுவாக வந்து வேறு யாராவது எழுதுனாங்கன்னா இவருக்கான இது கரெக்டாக வந்து அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வசனங்கள் எழுதும். ஸோ அந்த மாதிரி நிறைய நெருடல்கள் வந்திருக்கு. இது ஏன் வந்து நான் குறிப்பிட்டு நான் அதை சொல்கிறேன்னா, இதுவும் வந்து ஒரு காரணம். அந்த படைக்கு வந்து இந்த சென்சார் போர்டில் வந்து பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வசனங்கள் நிறைய இடத்துல வந்து பிரச்சனைகள் இருக்குது, காட்சிகள் நிறைய இடத்துல பிரச்சனை இருக்குது. கரூர் சம்பவங்கள் வந்து அந்த துயர சம்பவங்களை வந்து வணிகத்துக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 64 ட்ரோன் கேமரா வச்சு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அதில் வந்து இருக்குது. இராணுவத்தோட முத்திரைகளை வந்து தவறாக நிறைய இடத்துல வந்து அனுமதி வாங்காமல் பயன்படுத்தியிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்வையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ தெரியாமல் இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. இதெல்லாம் தெரிந்து பண்ண தவறுகள், திட்டமிட்டே பிளான் பண்ணி இந்த தவறுகள் பண்ணியிருக்கேன். ஏன்னா படத்தில் ஒன்றுமே இல்லை பெருசாக இவங்க எதிர்பார்த்த மாதிரி. எச் வினோத்தும் உண்மையிலேயே திறமையான ஒரு இயக்குனர் தான். ஆனால் என்னென்னா அவரோட இஷ்டத்துக்கு இந்த படத்தை பண்ணாங்க. பகவந்த் கேசரின்னு ஒரு படத்தோட ரீமேக்கை வாங்கி ஒரு சில காட்சிகளை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த படத்தையே வந்து இதில் வந்து பயன்படுத்தினாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 3 நிமிடங்கள். நான் பார்க்கல அந்த படத்தை, என்னோட நண்பர்கள் திரைத்துறையில் வந்து பார்த்துட்டு வந்து சொன்னது தான் இது. அது வந்து 3 மணி நேரம் இன்றைக்கி யாரும் வந்து பொறுமையாக பார்க்குற அளவுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் படத்தில் வந்து நிறைய காட்சிகள் வந்து ஜனநாயகத்தை வந்து கேள்விக்குள்ளாக்குற நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இது வந்து திட்டமிட்டு தடை. படம் ஓடாததுனால இவங்களே எப்படி கரூருக்கு வந்து பிஜேபி வச்சு சிபிஐக்கு இவங்க போனாங்களோ, தமிழக அரசாங்கம் வந்து ஒரு எஸ்ஐடி ஆணையம் போட்டு இங்கே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டு போகும்போது இல்லை தமிழக அரசாங்கம் வந்து எங்களை சரியாக விசாரிக்காது, எங்களுக்கு வந்து அநீதியை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீதி கிடைத்தது, நீதி வென்றதுன்னே போனாங்க, சிபிஐக்கு போனாங்க. ஸோ சிபிஐயில் எப்படி அங்கே சொதப்பலாச்சோ அதே மாதிரி தான் சென்சார் போர்டுக்கு நீங்கள் வந்து மறு தணிக்கை குழுக்கு வந்து நீங்கள் போயிருக்கலாம். அது போகாமல் விட்டதோட விளைவு அந்த படமும் சிக்கலில் இருக்குது,
கரூர் வழக்கும் சிக்கல் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஜனநாயகன் பிரச்சனை சம்பந்தமாக நிறைய தரப்புலேருந்து ஆதரவு குரல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஏன் இப்படி பண்ணுறீங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க, அது தப்பாக இருந்தாலுமே கருத்து சுதந்திரம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. தமிழ்நாட்டோட சிஎம் கூட ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி சென்சார் போர்டையோ இல்லை வேறு அமைப்புகளையோ வந்து ஒரு தனி நம்பருக்கு எதிராக படத்துக்கு எதிராக யூஸ் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக இவ்வளோ ஆதரவு வந்தாலும் விஜய் மட்டும் இந்த இஷ்யூ பற்றி வாயை திறக்கல, என்னப்பா அவர் படத்துக்கு அவரே குரல் கொடுக்கலையா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது அவரோட இயல்பு. இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க விஜய் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவார், எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவர் சினிமாவில் மட்டும் தான் அப்படி வந்து அவரோட அந்த காட்சி வடிவமைப்புகள், அவரோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்குதுன்னா அவர் வந்து எதிர்த்து குரல் கொடுக்குற மாதிரி காட்சிகள் அமைப்பாங்க. ஆனால் நிஜத்தில் அவர் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூச்ச சுபாவம், பெரிதாக வந்து பேச மாட்டார். நீங்கள் எது சொன்னாலும் நீங்கள் வந்து 10 கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு பதில் தான் அவர்கிட்ட வரும். அது வந்து அவரோட இயல்பு. அப்படி அவரோட இயல்பாக தான் அவர் இருக்கார். அவர் சினிமா விட்டு வராண்டதுக்காக அவர் வந்து இயல்பை மாற்றிக்க மாட்டார். ஒன்று, அரசியல்வாதியாக இருக்கான எதுக்குமே அவர் வந்து இன்னும் தயாராகவே இல்லை. ஏதோ ஒரு நிர்பத்தின் காரணமாக வந்து கட்சி ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்படி போத கண்டி அவருக்கு வந்து அரசியல் ஆர்வமோ அரசியல் நிலைப்பாடோ இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா லீஸுக்கு விட்டார் கட்சி. புஷியானந்த் கிட்ட வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்து புஷியானந்த் வந்து தமிழ்நாடு அரசியலே லீஸுக்கு விட்டாச்சு. லீஸ் எடுத்த ஓனர் வந்து சரியாக வந்து கட்சி நடத்தலாம். அதுக்காக நம்ம வந்து விஜயை வந்து குறை சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ விஜயோட இயல்பு அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அதை தாண்டி கட்சியில் இருக்கவங்க கூட பெரிய அளவில் குரல் கொடுக்கல. இப்போ இங்கே ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசுகிறத பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நிர்வாகிகள் கூட ஒருத்தர் கூட வந்து சென்சார் போர்டுக்கு எதிராகவோ இல்லை பாஜகவுக்கு எதிராகவோ வேறு எந்த விதமான குரல்களுமே எழுப்பல, ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக ஆதவர்ஜுனா ப்ரெஸ் மீட் கொடுத்தப்ப கூட வந்து அப்பயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் குறை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பராசக்தி மட்டும் வந்துருச்சு, அப்போ இந்த படம் வரல, அப்போ யார் கணக்கில் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இங்கே திமுகவையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் குறை சொல்கிறாங்க தவிர்த்துட்டு பாஜக எதிராக யாருமே குரல் எழுப்பவே இல்லை. இன்னும் பயந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது நமக்கு. இல்லை, அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அதுதான். அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் கட்சி ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா திமுக அழிக்கிறதுக்கு தான். திமுக அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவங்களாம் வந்து இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து திமுக வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு 75 ஆண்டுகள் கட்சி. இந்தியாவிலே முதல்ல ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தது திமுக தான். இங்கே வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் இந்தியாவுக்கே, ஏன் உலகத்துக்கே, பெண்களுக்கு சொத்துரிமையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், வந்து விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுத்ததாக இருக்கட்டும், ஒரு உருட்டு ரொம்ப வருஷமாக உருட்டிகிட்டே இருப்பாங்க. வந்து திமுக வந்து பெருசாக அணைகள் கட்டவே இல்லை. அதிகமான அணைகள் வந்து திமுக ஆட்சியில் தான் வந்து கட்டியிருக்காங்க. ஐயா கலைஞர் வந்து அவ்வளோ அணைகளை வந்து கட்டியிருக்காரு. காமராஜருக்கு அப்புறம் அதிகமான அணைகள் கட்டினது பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் தான். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, காமராஜர் வந்து அணைகள் கட்டினார், கலைஞர் எதுவுமே செய்யல. கலைஞர் வந்து யோசிக்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, முத்தமிழ் கலைஞர் வந்து வெறும் அணை கட்டினா பத்தாது, நீர் தேக்கம் வந்தால் பண்ணால் பத்தாது, அது வந்து கடைமடை வரைக்கும் போய் சேரணுன்றத அந்த வாய்க்கால்கள் வந்து சுத்தம் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி போய் சேருது, ஓகே, எப்படி விவசாயம் பண்ணுவாங்க? அப்போ பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இருக்குது, வந்து மின்சாரம் வந்து கமர்ஷியலாக இருக்குது, அவங்களால வந்து விவசாயத்தை வந்து பண்ணவே முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவிலேயே வந்து முதல்ல விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுத்து அவர் தான் பெண்களுக்கு சொத்துரிமை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து முன்னோடியாக வந்து திமுக தான். அந்த திமுக நீங்கள் எதிர்க்கணும்னா குறைஞ்சபட்சம் களத்தில் நீங்கள் இருக்கணும்ல. திமுகவை எது நீங்கள் அரசியல் பண்ணணும்னா வாங்க, அது உங்களோட, இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், இதில் எதுவும் தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செயல்பாடு இருக்குது? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அவரோட படத்துக்கே பேச மாட்டேன், அவரோட சொந்த பிரச்சனைக்கே பேச மாட்டேன்றாரு. அவரை பார்க்க வந்த மக்கள் வந்து உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழர்களும் அவ்வளோ கண்ணியமாக சொல்கிறாரு, வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்கள் வந்து இறந்து போகிறது விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ நாகரிகத்தின் உச்சமாக அவர் சொல்லும்போது நீங்கள் குறைஞ்சபட்சம் அதுக்கு வந்து அந்த இடத்துல நின்று இருக்கணும். நீங்கள் அரசியல் தானே, நீங்கள் முதலமைச்சர் ஆகணும் தானே வரீங்க. நேரடியாக எப்படி நீங்கள் முதலமைச்சர், இந்த அமெரிக்க மாப்பிள்ள இந்த கேரக்டர்லாம் பண்ண மாட்டீங்களா? நேரடியாக சிஎம் சீட்டுக்கு தான் வரீங்கன்னா அப்போ நீ என்ன களத்தில் என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கல, மக்கள் இன்னைக்கு கேட்குறாங்களா? உங்களை பார்க்க வந்த மக்கள் இறந்து போய் கிடக்குறாங்க, நீங்கள் வந்து அவசர அவசரமாக வேகமாக ஓடி வந்து பனையூரில் பதுங்கிட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் அது குறித்து பேச மாட்டேன்றீங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறத விஷயத்தை மட்டும்தான் அவர் செஞ்சுட்டு இருக்காண்டி அவருக்குன்னு சுய சிந்தனை எதுவுமே இல்லை. அப்படி ஒரு வேளை சுய சிந்தனை இருந்ததுன்னா அவரோட படத்துக்காவது குறைஞ்சபட்சம் பேசியிருக்கோம். அரசியல் நீங்கள் பேச மாட்டீங்க, உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா நீங்கள் அரசியல்வாதி இல்லை. அப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் சினிமாக்காரனாக தானே இப்போ இருக்கீங்க. அந்த சினிமா குறித்து உங்கள் படத்துக்கே நீங்கள் பேசுவான். நாளைக்கு நீங்கள் தான் தமிழ்நாட்டோட மக்களோட பிரச்சனைகள், தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து எவ்வளோ தொல்லைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க, இதை எதிர்த்து விஜய் எப்படி பேசுவாருங்க? ஆனால் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு விஜய் அடிப்பணிந்ததாக வரலாறே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை, விவான் ஜனநாயகம் எல்லாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க, வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுவார் அப்படிங்கிற விமர்சனங்கள் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து விஜய் அடிப்பணிந்ததாக வரலாறே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? நான் விஜயோட பயணப்பட்டவன்றான் நான் சொல்கிறேன். நான் தலைவான்னு ஒரு படம் வருதுங்க, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைம் டு லீடுன்னு ஒரே ஒரு வாசகம் தான் வந்து போடுறாங்க. அந்த வாசகம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது.
ஸோ அந்த படத்தை வந்து சென்சார் போர்டுலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. சென்சார் போர்டு தான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுப்போம். ஆனால் ஒரு மாநில நிர்வாகமே வந்து அந்த படத்தை வந்து டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக வந்து அந்த படத்தை வந்து முடக்குறாங்க. முடக்கும் போது இப்போ வேறு வழியே இல்லாமல் போது கொடைநாடுக்கு வந்து போகிறாங்க. அப்பனும் மகனும் வந்து போகிறாங்க. திரு விஜய் அவர்களும் அப்பா எஸ்ஐசி அவர்களும் வந்து அங்கே போனாங்க. 2 நாட்கள் காத்திருந்தாங்க. ஆனால் அவங்கள வந்து பார்க்கறதுக்கு அனுமதியே கொடுக்கல அவங்க. அதுக்கப்புறம் கையில் காலில் விழுந்து தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னே அது வந்து ஒரு வீடியோலாம் வெளியிட்டார். எப்படிலாம் பவ்யமாக கையை கட்டிட்டு எப்படி வந்து வீடியோ வெளியிட்டார் நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி காவலன் படம் பிரச்சனை வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் காலில் விழுந்தான் அவர் வந்து அந்த படத்தெல்லாம் வந்து வெளியிட்டார். இது எல்லாருக்குமே ஊரறிந்த விஷயம். அவர் தான் சொல்கிறேன், அவர் உண்மையிலே சொல்கிறேன், அவர் வந்து ஒரு முடிவை வந்து சீக்கிரம் எடுக்கிறதுலையோ சரி, ஒரு முடிவுலேயே நிற்கிறதும் சரி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் நிறைய அவரோட பயணப்பட்டதான் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து ப்ரமோஷன்லேயே வந்து சொல்லியிருக்காரு, இன்பநிதி, உதயாநிதி, கலாநிதி, தயாநிதி, இந்த மாதிரி பேர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தமிழ் உணர்வு வந்து பொங்குது. இந்த பேர்கள்லாம் வச்சு நான் வந்து படம் எடுக்க போகிறேன்னு சொன்ன விஜய் தான் இன்னைக்கு இந்த கழகத்துக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக வந்து பேசுகிறார். அதனால் ஒரே நிலைப்பாடில் விஜய் அவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் நின்னதுலேருந்து பல்வேறு உதாரணங்கள் என்ன சொன்னேன். ஏன் அப்படின்னா, சினிமாவில் இவர் வரும்போது பார்த்தீங்கன்னா இளைய தளபதின்ற பட்டத்தை இவங்களே தான் போட்டுனாங்க. யாரும் கொடுக்கல இவருக்கு அந்த பட்டத்தை. ஏன்னா நான் வந்து ரஜினி ஃபேன். ஏன்னா ரஜினி சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால அப்போ வந்து நான் வந்து ரஜினியோட ஃபேனு, அவர் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பல காட்சிகளில் வந்து ரஜினி சாரோட புகைப்படங்களை வந்து பயன்படுத்தியிருப்பார். பார்த்தா சின்ன தளபதியெலாம் பாட்டெலாம் கூட வச்சுருப்பார். ஆனால் சினிமாவுக்கு வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் எம்ஜிஆர் ஃபேனு, நான் எம்ஜிஆரோட விசிட். அதுதான் வந்து விஜயோட நிலைப்பாடை கண்டி அவர் வந்து ஒரு சொந்தமான ஒரு சுய நினைவிலோ இல்லை ஒரே நிலைப்பாடில் இருந்ததில்லை. ஆதவர்ஜுனா பேசுறதுலாம் தகுதியே இல்லைங்க. ஆதவர்ஜுனா முதல்ல யார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேக்னு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தார், அவ்வளோதான். அவர் திமுக பெருசாக வேலை செஞ்சேன்னு சொல்லதான் சுத்த பொய், அது அம்பக். அவர் வந்து சம்பளத்துக்கு வேலை பார்த்தாரு. அந்த குழுவில் ஒரு நபர் தான் அவர் ஒன்றும் அந்த டீமெல்லாம் வந்து லீட் பண்ணல, ஒன்றும் பெருசாக அவர் வந்து எதுவுமே பண்ணல. இங்கேருந்து வந்து அந்த முடிஞ்சிச்சு, அந்த அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் விசிகேக்கு போகிறார். விசிகேவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வலதுசாரி சித்தாந்தத்தை வந்து அவர் வந்து அங்கே வந்து புகுத்துறாரு. வந்து திமுக எதிரான கருத்துக்களை வந்து சொல்கிறார், ஆட்சி அதிகாரத்தை பங்குன்னு கேளுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியுது இது வந்து விஷப்பூச்சி, இதை வந்து நசுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அவமானப்படுத்தி தான் வெளியில் அனுப்புகிறாங்க அவரை. அங்கேருந்து நேராக வராரு. தாய் கழகமான ஆர்எஸ்எஸோட இன்னொரு விங்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். நேராக அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்க முதல் காரணமே எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுனா தான். சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி கேட்டது அவர் தான். இந்த மாதிரிலாம் கேட்டு போய் மொத்தமாக எடுத்து போய் இவரோட குடுமையை வந்து பிஜேபி கையிலும் ஆர்எஸ்எஸ் கையிலும் சிபிஐ கையிலும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான். இன்னொரு பக்கம் அந்த கரூர் விவகாரம் தொடர்பான சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குது. தொடர்ந்து தீவிரமான கேள்விகள் கேட்டாங்க. 8 மணி நேரம் விசாரணை, 12 மணி நேரம் விசாரணை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கூட்டணி இழுக்கிறதுக்கான மறைமுக ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சிபிஐ விசாரணை எப்படி போயிட்டு இருக்குது, அதோட அடுத்த கட்டம் என்ன எதிர்பார்க்கலாம்? இது வெறும் சிபிஐ விசாரணை மட்டும் அதில் கிடங்க இல்லை, என்ஐஏ வந்து விசாரிக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வரி ஏய்ப்பு வந்து பண்ணியிருக்கீங்க, வருமானத்தை வந்து மறைச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா விசாரணைகளும் வந்து உங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து முதல்ல உங்களுக்கு வந்து கூப்பிடவே இல்லை. ஏன் வந்து உங்களை கூப்பிட்றாங்க? சாட்சியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வரும். ஆதவர்ஜுனா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு, நிர்மல்குமார் தெரியாதுன்னு சொல்ல, புஷி ஆனந்த் தெரியாதுன்னு சொல்லுவோம். இப்போ இது யாருக்கு தான் தெரியும் அப்படின்னும் போது விஜய் அவர்கள் வந்து இவங்களே திட்டமிட்டு தான் அதில் வந்து மாட்டி விடுறாங்க. விஜய் வந்து விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வழக்கை வந்து திசை போக்கு வந்து மாற்றுறது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொய்களை வந்து கட்டவிட்டு விடுறது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வந்து சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சதுக்கு ஆளே இல்லை. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட ஐடி இங்கே வந்து ஏற்று நடத்தினார். அதே போல தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நடக்கிற அந்த பூகம்பத்தெல்லாம் எடுத்து இங்கே போடுவார், குஜராத்தில் நடக்கிற அந்த கலவரத்தை எடுத்து இங்கே தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி போடுவார், வெள்ளத்தை கூட குஜராத், ஹரியானா அங்கெல்லாம் நடக்கிறத எடுத்து இங்கே போட்டு பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது சொன்னால் உண்மைக்கு புறம்பாக பேசுகின்ற ஆட்கள்லாம் இன்றைக்கி விஜய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அரசியலில் வந்து அவரால் ஜொலிக்க முடியும்னா ஜொலிக்கவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே அடிப்படையில் எந்த விதமான அறம் தெரியணும். ஃபஸ்ட்டு அரசியலுக்கு முன்னாடி அரசியலேருந்து ஒரு பெரிய இது கிடையாது. நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட வேலை செஞ்சணும், மக்களோட நன்மதிப்பு பெற்ற யார் வேணாலும் நீங்கள் தலைவராகலாம். ஆனால் இந்த அடிப்படை வேலைகள் எதுவுமே செய்யாமல் நான் நேரடியாக முதலமைச்சரானு சொல்கிறது விஜய் இவங்கெல்லாம் சேர்த்து ஏமாத்துக்கின்ற ஒரு ஏமாத்துதனமான வேலை, அது மக்கள்கிட்ட ஈடுபடும். ஓகே, இப்போ விஜய் தாண்டி பார்த்தோம்னா அடுத்த கட்ட நிர்வாகிகள் பெரிய அளவில் இப்போ இன்டர்வியூஸ் கொடுக்குறதோ ப்ரெஸ் மீட் வருதோ அதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். செங்கோட்டையன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் சொல்லியிருக்கிறாரு டிவிக்கில் வந்து 1.25 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 34% வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை போகிற பக்கில் சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? 2022 வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, போயிட்டு இருக்கு, மெம்பர்ஷிப் வந்து போகணும். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அப்பவும் அவங்களுக்கு வந்து அந்த புத்தி கூர்மெல்லாம் வந்து கிடையாது. அதையும் நம்ம தான் வந்து அவங்களுக்கு முன்னெடுத்து கொடுக்குறோம். ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம வந்து சொல்லி அங்கே வந்து அனுப்புகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா
தேர்தல் சம்பந்தமான அதை உறுப்பினர்கள் சேர்க்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை நம்ம தான் ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறோம். அதுலேயும் மிகப்பெரிய ஒரு ஊழல் பண்ணுறாங்க. 5 கோடி ரூபாய் வந்து பேசி வெறும் 50 லட்சம் தான் கொடுக்கப்பட்டது. அதில் 4.5 கோடி ரூபாய் புஷியானந்த் நேரடியாக ஊழல் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா 96 லட்சம் நபர்கள் வந்து உறுப்பினர்களாக சேர்ந்ததாக ஒரு டேட்டா காட்டுதை கண்டி அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் பேர் லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த டேட்டா இன்னைக்கு வரைக்கும் வந்து ப்ரூவன்டான டேட்டா இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து போன மாதம் செக் பண்ண வரைக்கும் ஹார்ட்லி வந்து ஒரு 25 லட்சம் 30 லட்சம் பேர் வந்து உண்மையான உறுப்பினர்கள் இருங்க. அதை தாண்டி ஒரு கோடிக்கணக்கில் இருக்குன்னு சொல்றதுனா சும்மா வந்து ஃபேக்கான டேட்டா தான். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. திமுக கூட்டணியில் வந்து பெரிய அளவில் எந்த விரிசலுமே இல்லை. காங்கிரஸ் அப்பப்போ சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலுமே கூட்டணி வந்து கொள்கை அடிப்படையில் வலுவாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் எதிராக வந்து அதிமுக கூட்டணியில் இவ்வளோ நாளாக எந்த கட்சிகளும் வராமல் இருந்தாங்க. இப்போ அன்புமணி போயிருக்காரு, டிடிவி தினகரன் போயிருக்காரு. ஒருவேளை விஜய் வர்றாருங்கிற பட்சத்தில் வந்து அதிமுக கூட்டணி இன்னும் பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது முதல்ல ஒரு சின்ன திருத்தம். அது அதிமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா யார் லீட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் லீட் பண்ணும். திமுக கூட்டணியில் எல்லா கூட்டணி கட்சியிலும் இருப்பாங்க, இன்டாக்டாக வச்சுருக்காங்க. அதில் காங்கிரஸ் இருக்காங்க, வந்து 2 இடதுசாரிகளும் வந்து இருக்காங்க, மித்த பிற கட்சிகளும் வந்திருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே இருக்காங்க. இங்கே வந்து ஆல்ரெடி ஃபுல் இந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அதை தாண்டி இன்னும் வந்து நிறைய நபர்கள் உள்ளே வரதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, அது அதிமுக கூட்டணி நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா அமித்ஷா வரும்போதெல்லாம் சொல்கிறாரு இது என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறார். எங்கள் தலைமையில் கூட்டணின்றார், இன்னும் ஒருபடி மேலே போய் கூட்டணி ஆட்சின்லாம் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறதுனால ஸோ இது அதிமுக கூட்டணியில், இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி தான். ஸோ என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமக 2ஆக உடஞ்சி போயிருக்கு. அதில் வந்து அவர் வந்து வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அமமுக வந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் யார், இவங்க பின்புலம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக எத்தனையோ உடஞ்சிருக்குன்னு நமக்கே வந்து தெரியாது. எடப்பாடி தலைமையில் ஒரு அதிமுக இருக்குது, அமமுக தனியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மையார் சசிகலா இன்னமும் வந்து தனியாக இருக்காங்க. ஓபிஎஸ் வந்து எங்கே இருக்காருன்னே வந்து தெரியல. ஸோ இப்படி வந்து இருக்குது. அதுக்குள்ளே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே பிரச்சனை. எடப்பாடி இருக்கிறதுலே ஜூனியர், இவருக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவர் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சியில் இருக்காங்க அதிமுகக்குள்ளே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமமுக வந்து எப்படி தெரியும், சசிகலா வச்சு தான் வந்து தினகரனே வந்தார். அமமுகக்குள்ளே சசிகலா இல்லை, சசிகலா வந்து தனியாக நிற்கிறாங்க. இப்போ எடப்பாடி இருக்கார், எடப்பாடி கூட வந்து ஓபிஎஸ் இருக்கார், ஓபிஎஸ் கூட இருந்தவங்கலாம் மேக்ஸிமம் வந்து திமுக வந்தாச்சு. இப்போ ஐயா வைத்தியலிங்கம் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்படி வந்து இருக்கிற இந்த கூட்டணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமகவை பார்த்தீங்கன்னா பெருவாரியான நபர்கள் வந்து ஐயா வந்து ராமதாஸோட தான் இருக்காங்க. தேமுதிகவோட நிலைமை என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இதெல்லாம் என்னன்னா இவங்க எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது. எடப்பாடி மேலே வழக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமமுக வந்து இவர் மேலேயும் வந்து தினகரன் மேலே வழக்கு இருக்குது. ரெட்டையிலையில் லஞ்சம் கொடுத்த வழக்குலேருந்து எல்லா வழக்கும் அவர் மேலே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு இன்னமும் இருக்குது, அன்புமணி மேலே வழக்கு இருக்குது. இதெல்லாம் வழக்குகளை காரணம் காட்டி தான் குடிமை வந்து கையில் வந்து அமித்ஷா வந்து பிடிச்சி வச்சிருக்காரு. இதில் வந்து அடிஷ்னலாக வந்திருக்க புது வரவு பார்த்தீங்கன்னா விஜய் மேலே வழக்கு இருக்கிறதுனால அந்த பக்கம் வந்து விஜய் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் வந்து அதிமுக கூட்டணி இல்லாமல் என்டிஏ கூட்டணியில் போனார்னா அவர் வந்து படமும் ரிலீஸ் ஆகும், சிபிஐ வழக்கில் வந்து அவர் வந்து தப்பிச்சிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிற டிமாண்டு. ஆனால் இந்த டிமாண்டுக்குள்ளே அவர் போனார்னா அவரோட சினிமா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஸோ அவரோட சாப்டர் வந்து முடிஞ்சு போயிடும். உண்மையிலே விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே போனார்னா திமுகவோட வெற்றி இன்னும் இமாலய வெற்றி ஆகும். ஏன்னா மாற்றம்னு நீங்கள் சொல்லி வந்தீங்கல்ல, இப்போ கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லுவோம். அப்போ கொள்கை எதிரியோட நீங்கள் சமரசம் ஆகும்போது அப்போ உங்கள் அரசியலே வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிற போது அப்போ திமுகவோட கூட்டணி வந்து ரொம்ப பலமாக இருக்குது. இது வந்து மக்களுக்கான ஒரு கட்சியாக வந்து இருக்குது, மக்களுக்கான ஒரு ஆட்சியை வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து வெல்பர் ஸ்கீம் வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு உருட்டு இந்த பக்கம் உருட்டிருக்காங்க. 505 வந்து வாக்குறுதியில் கொடுத்து திமுக வந்து நிறைவேற்று 411 வாக்குறுதியில் வந்து நிறைவேற்றிருக்காங்க. சொல்லாத பல வாக்குறுதிகள் 20க்கும் மேற்பட்ட சொல்லாத வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிருக்காங்க. மித்த பிற வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றலாம், அதெல்லாம் மத்திய அரசாங்கம் வந்து ஒத்துழைக்கல. மத்திய அரசாங்கத்தோட ஒத்துழைப்பில் தான் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீட்டு நம்மளால வந்து பண்ண முடியாது. ஸோ மத்திய அரசாங்கம் தான் வந்து பண்ணும். அப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையை நம்ம வந்து எதிர்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து மத்திய அரசாங்கம் தான் இதுக்கு வந்து காரணம். இன்னைக்கு இது மக்கள் மத்தியில் நல்லாவே இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால திமுக வந்து வெற்றி நடை போட்டு வீறு நடை போட்டு இங்கே வந்து களத்தில் வந்து இருக்கு. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து எல்லாரும் சொல்ல மாதிரி முதல்ல சொன்னாங்க பார்த்தீங்களா, அவருக்கு வந்து கட்டமே சரியில்லை, அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியும்னு சொன்னாங்க. அதெல்லாம் உடச்சி வந்த மாதிரி 2வது முறை திமுக வராதுன்னு சொல்லிட்டு உருட்டுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தவிடு பொடியாக்கி மக்களோட பேராதரோட திமுக வந்து 2வது முறையாக வெற்றிகரமாக தமிழகத்தின் நலம் சார்ந்து இங்கே வந்து இயங்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும்.
இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது டிவிகேக்கு, நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால வரக்கூடிய தேர்தலில் வந்து அவங்க வந்து புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது உண்மையாக போயான்னு தெரில, அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியில் நிற்க போகிறான்னு இன்னைக்கு வரைக்கும் செலக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரனை வச்சு ஒரு கட்சி நடத்தி ஜெயிக்க முடியும்னா அது தெரியலங்க. எனக்கு வந்து உண்மையிலே நான் கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக அரசியலை வந்து பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு மாணவனாக நான் அதை சொல்கிறேன். இப்படிலாம் ஒரு அரசியல் நான் வந்து பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நீங்கள் சிபிஐ வழக்கு போனால் வந்து ஜோசியக்காரனை தான் கூட்டு பாருங்க, கட்சி கூட்டம் நடத்தணும்னா ஜோசியக்காரனை தான் நீங்கள் கேட்டு பண்ணீங்க. எல்லா கட்டங்களும் பார்த்து நீங்கள் நிற்கிறீங்க. மக்களோட கஷ்டங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவர் எதுவுமே பண்ணாத இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனை வந்து சிபிஐ காரணம் காட்டியோ இல்லைனா அந்த நேரத்தில் வந்து எலெக்ஷன் நேரத்தில் இவர் தூக்கி தீகாரில் உள்ளே வச்சாலும் இவர் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மின்னு தான் வந்து அவங்க சைட்லேருந்தே இப்போ வந்து செய்திகள் வந்து வெளியே. அது இல்லாமல் உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்குது. வெளியிலேருந்து போனவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்ததுனால அந்த உள்ளே இருந்த தொண்டர்களுக்கு எந்த விதமான பதவியும் வந்து கொடுக்கல. அதே மாதிரி பொறுப்புகளுக்கு பணம் வாங்கி கொடுத்ததுனால ஸோ அங்கே வேலை செய்யறதுக்கும் ஆட்கள் இல்லை, பணம் செலவு பண்ணுறதுக்கும் ஆட்கள் இல்லை, அவங்களுக்கு வந்து அரசியல் சொல்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வாக்கே இல்லை. இப்போ 97 லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க, வந்து தேர்தல் ஆணையம் வந்து நீக்கியிருக்காங்க. அது குறித்து வந்து தமிழக முதல்வர் வந்து சொல்கிறாரு, வந்து எஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து வீரியமாக களத்தில் வேலை செய்கிறாங்க. தாவேக்கா பசங்களுக்கு இப்போ ஓட்டர் ஐடியா இல்லைங்க, அதை போய் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறது கூட இங்கே ஆள் இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் சொல்கிறீங்களா 1.25 லட்சம் கோடி பேர் இருக்காங்க, எங்கே இருக்காங்க சொல்லுங்கள்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, களத்தில் ஒன்றுமே இல்லைங்க. அவரோட சொற்ப வாக்குகள் வந்து அவருக்காக விழும், அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ஒருவேளை விஜய் அவர்கள் தனியாக நின்னார்னா விஜய்க்கு வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்குது, மீண்டு வருவார், சிபிஐலேருந்து மீண்டு வருவார். அவர் வந்து ஜனநாயகம் படமும் நிச்சயமாக வந்து ரிலீஸ் ஆகும். அதை தாண்டி இவரோட சொந்த தேவைகளுக்காக பிஜேபியோட அழுத்துக்கு வந்து அடிபணிந்து இவர் வந்து என்டிஏ கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் போனார்னா விஜயோட கட்சி 2026 காலி, அவர் அரசியல் வாழ்க்கையும் காலி, சினிமா வாழ்க்கையும் காலி. திமுக இந்த பக்கம் வந்து எந்த விதமான எதிர்ப்புமே அழகாக வந்து ஜெயிச்சு நீட்டாக வந்துருவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்ட்டு. நிறைய அரசியல் கருத்துக்கள் பயந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.